கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் புதிய நாளில் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திலே நாம் டிசம்பர் மாதம் வந்து விட்டோம். டிசம்பர் மாதத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான செய்தி, யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்தி என்ன தெரியுமா? நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. முழு உலகத்தையும் மீட்டெடுக்க வேண்டும், அது பிதாவின் சித்தம். முழு உலகத்தை மீட்டெடுக்க தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மளை எல்லாரையும் மீட்டெடுக்க தேவன் தம்முடைய குமாரனை தந்தார். யோவான் ஸ்நானன் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? இந்த கால வேளையிலே இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, நம்மளுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். பிறந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைய கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருக்கா? இல்ல அநேக காரியங்கள் இருக்கா? இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டா மட்டும்தான் நமக்கு மோட்சம், நமக்கு நித்திய ஜீவன். நம்ம மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளணும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். மேசியாவாய் வெளிப்பட்டார். தாவீதின் குமாரனா வெளிப்பட்டார். நமக்கு நித்திய ஜீவனை தர, நம்மளை எல்லாரையும் மீட்டெடுக்க தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளை எல்லாரையும் மீட்டெடுக்கணும். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அது பிதாவின் சித்தம். இந்த பூமியில எல்லாரையும் மீட்டு எடுக்கணும். எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும்போது ஏதேன் தோட்டத்தை வெளியே வந்துட்டாங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கையில எது இருக்காது அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் மனுஷன் இழந்துட்டான். நம்ம நார்மலா யோசித்து பார்க்கலாம். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எத்தனை காரியங்கள் என்னையே சேர்த்தான்.
24 மணி நேரம் வாழ்க்கையில நம்ம 100க்கு 100 தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா? பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும். நம்மளுடைய பாவங்கள் எப்ப மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எனக்காக தானப்பா நீங்க பாவத்தை சுமந்து வந்தீங்க, ஏன் அக்கிரமம், என்னுடைய மீறுதல், என்னுடைய குறைகள், என்னுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீங்களாப்பா, உண்மை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்றேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, இனிமேல் நான் உமக்கு பிரியமானபடி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி எந்த குடும்பமான தீர்மானம் எடுத்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு கர்த்தருக்காக யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா இந்த பூமியிலே கர்த்தருக்காக வாழ ஆரம்பிக்கணும். நிறைய குடும்பத்துல நிறைய ஜெபகுறிப்பு வந்துட்டு இருக்கும். அதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் அடிக்கடி பாவத்துல விழுந்துடுதான். சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போல, சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு பின்மாற்றம், சில குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுத்துருக்காங்க. கேட்டா வீட்டுல ஞானஸ்தானம் எடுக்க சொன்னாங்க, எங்க பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்க சொன்னாங்க, நாங்களும் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இன்னைக்கு தேதியில ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம என்னெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஞானஸ்தானம் எடுத்தோம், இந்தந்த காரியத்தெல்லாம் பாவம் பண்ணி பறிக்க செய்தோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாவங்கள் தொடர்கிறதா என்பதுதான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். நாட்கள் பெயருது, வருஷம் பெயருது. 2020 2021 கொரோனா, 2025 முடிய போகுது. கொரோனாவை மறந்துட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சாச்சு. இந்த கொரோனாக்கு அப்புறம் தேசத்துல மறுபடியும் பாவம் தான் பெருகி இருக்கு. அதுதான் வேதனையான காரியம். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கடைசி காலத்துல உள்ள ஒரு முக்கியமான பகுதி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது கால் எடுத்து வைக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள அக்கிரமம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல அன்பு இருக்காது. எப்படி பிரதர் சொல்றீங்க? ஒரு குடும்பத்துல பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா வஞ்சிக்கிற ஆவி இருக்கும், தந்திரமான ஆவி இருக்கும், பொய் பேசிட்டு இருப்பாங்க, வாழ்க்கையே ஒரு பொய்யா இருக்கும், பொய்யான காரியத்துல அடிமையா இருப்பாங்க, அக்கிரமம் மிகுதியாய் போகும். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்காது. ஏன்னா குடும்பத்துக்குள்ளே அக்கிரமத்துல இருக்கும்போது அன்பு இருக்காது. இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலம்? அக்கிரமம் நிறைந்த காலம். பணத்துக்காக மட்டுமே அன்புக்குரிய குடும்பங்கள் ஏகப்பட்ட குடும்பம் இருக்கு. சில ஜெபகுறிப்பெல்லாம் வரும், பிரதர் என் மனைவி விட்டுட்டு போயிட்டா, எதனால? அப்பப்போ வீட்டுல பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு, எனக்கு வருமானம் இல்லை, இப்ப என் மனைவி என் கூட இல்லை. ஒரு குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுத்தாரு, 10 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் கணவன் மனைவி சேர்ந்து வாழலையா. எங்க ஊர்ல இருக்கிற சர்ச்சுக்கு நான் 10 வருஷமா போயிட்டு இருக்கேன், ஆனா என் மனைவி இன்னும் வரமாட்டுக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே கேட்டேன், ஐயா அது உங்க மனைவி தானே, நீங்க போய் உங்க மனைவிட்ட பேசி வீட்டுக்கு வாங்கி சொல்லி கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் தான் ஞானஸ்தானம் எடுத்து நான் தான் சர்ச்சைக்கு போயிட்டோம்ல, நான் தான் தேவன்ட்ட சொல்லிட்டு இருக்கோம்ல,
நான் விசுவாசத்தோட தேவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் 10 வருஷம் ஆச்சு, இன்னும் என் மனைவி வீட்டுக்கு வரல. நான் என்ன கேட்டேன், நீங்க போய் உங்க மனைவியை வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்க வரத்தான் போறாங்க. வீட்டில் 2 பேரும் பேசியிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. நீங்க போய் கூப்பிட்டீங்களா, உங்க மனைவி தானே அப்படின்னு. நான் போகல. நான் ஏன் போகணும் அப்படிங்கிறாங்க. இறங்கி போக மாட்டுக்காங்க, விட்டு கொடுக்க மாட்டுக்காங்க, தாழ்த்த மாட்டுக்காங்க, இறங்கி போக மாட்டுக்காங்க. தன் மனைவிட்ட போய் பேசுறதுக்கு முடியல. இதயத்தில் ஒரு வைராக்கியம், ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு. இதுதான்ப்பா நிறைய வீட்டுக்குள்ள இருக்கு. உலகத்தை மீட்டெடுக்க நம்முடைய சொந்த குமாரனை நமக்கா தந்தர்லி இவ்வளோக அன்புங்க. யாரும் கெட்டு போயிடக்கூடாதான், எல்லாரும் மனம் திரும்பணுமா. ஆனால் அந்த கடைசி காலத்துல கெட்டு போற காரியம் தான் அதிகமா இருக்கு. கையில இருக்க செல்போனா இருக்கட்டும், காலையில காலேஜ் பையங்க காலேஜ் வாசல் நிற்கும்போது எல்லாரும் செல்போன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் பார்க்குறாங்க. சாயங்கால நேரத்தில் பஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் சைடில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. காலையில் போகும்போது செல்ஃபோனு, வரும்போது செல்ஃபோனு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் காலேஜ் பாடம் படிக்கிறாங்களோ இல்லையோ, பல மணி நேரம் செல்ஃபோன். ஜனங்கள் பாவத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. பாவத்தில் ஜனங்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு மனுஷன் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எப்படி தெரியுமா குத்தப்பட்டேன். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே அவன் துன்மார்க்கன் தான். கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் அவன் எங்கேயாவது ஒரு பாவத்தில் விழுந்து கிடப்பான். தேவனர்லயே அப்போ மனுஷன் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தினம்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது எத்தனையோ குடும்பங்கள் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்க, மனம் திரும்புறீங்க, கர்த்தர் பக்கம் மனம் திரும்புறீங்க, மனுஷன் பக்கம் கிடையாது. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். எப்போதுமே இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டுனா எனக்கு ஒரு பாரம் அதிகமாக இருக்கும். அது என்ன தெரியுமா? எல்லாரும் கிறிஸ்துவோட பிறப்பை கொண்டாடுறாங்களே, பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டாங்களா? பாவம் செஞ்சுக்கிட்டே சும்மா கிறிஸ்துவோட பிறப்பை கொண்டாடுறாங்களா? இல்லை, பாவத்திலேருந்து மனம் திரும்பி ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தாதானே என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டாலே எனக்கு இது மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தானே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே பாவம் 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 இருக்கும்போது தேவனுடைய மகிமை அங்க இருக்காது, தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. நிறைய குடும்பத்துல தாய்மார்கள், கணவர் காலையில வெளியில போயிடுவாரு, பிள்ளைகள் வெளியில போயிடுவாங்க. சில குடும்பத்துல கணவர் வேற வேற நாட்டுல இருப்பாங்க, வெளியில இருப்பாங்க, பல தேசத்துல இருப்பாங்க. இவங்க பார்த்தா வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் சகல செழிப்பு இருக்கும். சில குடும்பத்துல டிவி இருக்கும், இல்லை செல்போன் இருக்கும். பகல் நேரத்துல என்ன பண்றாங்க? பல மணி நேரம் நாடகம் பார்க்கறது, படம் பார்க்கறது, கதை பார்க்கறது, நல்ல நாடகம் பார்க்கறது. அப்புறம் இதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? அந்த நாடகம் பார்க்கறது தான் இருக்கும். ஒரு மனுஷன்
எதில் அடிமையாக இருக்கான் அப்படின்னா, நல்ல நாடகம் பார்க்குறதுல அடிமையாக இருக்கான், படம் பார்க்குறதுல அடிமையாக இருக்கான், பாவம் செய்கிறதுல ரொம்ப அதுலேயே தான் 24 மணி நேரம் எப்படியாவது பாவம் செய்ய 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 அந்த வீட்டுக்குள்ளே எப்படிப்பா ஆசீர்வாதம் வரும். என்னுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது இவ்வளோ பாவம் இருக்கா, கத்தரை விட்டு தள்ளி போன இவ்வளோ பிரச்சனை இருக்கா, இவ்வளோ ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லி வேதத்தை தியானிக்கும் போது எனக்கு ஆவியான என்னெல்லாம் கற்றுக் கொடுக்காரோ அது எல்லாவற்றையும் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். அதனால கால வேளையில கத்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் விடிந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தான். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம எல்லாரும் தகுதியா இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஏன்னா சில குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் மட்டும் நல்லா இருக்கணும், சரி நான் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை போய் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிறிஸ்துவோட அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும்? நான் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா போய் பேசி தவறான வழியில் போய் தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், இது எல்லாம் கர்த்தரை விட்டு பிரிச்சிரும், பாவத்துக்குள்ள போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஒரு குடும்பத்தில் ஒரு ஐயா சொன்னார், நான் ஞானஸ்தானம் எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தேன், எனக்கு என் மனைவிக்கும் சண்டை, நல்லா பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப்பில் போய் நல்ல தண்ணி அடிச்சிட்டேன் அப்படின்னாரு. அவர் நார்மலாக சொன்னார். ஆனால் என் மனைவிக்கும் தெரியாது, என் பையனுக்கும் தெரியாது, ஊரில் யாருக்கும் தெரியாது. தாங்க முடியல, வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டேக்கா, நான் போய் தண்ணி அடிச்சிட்டேன் அப்படிங்கிற. இப்போ என் மனசுல உறுத்துது அப்படிங்கிற. அவருக்கு அவ்வளோதான் விவரம். ஏன்னா கோபம் வந்துட்டு தண்ணி அடிச்சாச்சு, இப்போ இருதயத்துக்குள்ள தண்ணி அடிச்சாச்சு, உடனே குற்ற மனசாச்சு குத்துது. இந்த கடைசி காலத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், 1000 காரியங்கள் இருக்கு. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா பாவத்தை விட்டு விலகுனா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஒரே பாயிண்ட், பாவத்தை விட்டு விலகி இருக்கணும். எங்க பார்த்தாலும் நெருங்கி நிற்கிற பாவமா தான் இருக்கு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு நேரம் அப்படியே போயாச்சுன்னா பரவாயில்ல. ரட்சிக்கப்பட்டு பூமியில தானே இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவம் பண்ணி பறிக்க பண்ணி ஞானஸ்தானம் எடுத்து தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொண்டு, கிருபை பெற்றுக்கொண்டு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, விடுதலை பெற்றுக்கொண்டு மீட்கப்பட்ட ஜனமா நம்ம பூமியில தானே வாழ்றோம். நம்மளோட வாழ்க்கை கர்த்தர் பார்த்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு ராத்திரி கர்த்தரோட வருகை இருந்தா கூட நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம இதயத்துக்குள்ள ஒரு கசப்பான காரியமோ, வெறுப்பான காரியமோ, எரிச்சலோ, கோபமோ, மூர்க்கமோ எதுவுமே உள்ள இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? அதானே இருக்கு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் எங்கெல்லாம் இருக்கோ அவனோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, சுகம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது. நிறைய குடும்பத்துல இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும். எப்படி தெரியுமா? இந்த மாசம் நம்ம கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல இயேசு மட்டும்தான் இல்லை, மற்றது எல்லாம் இருக்கு. வேதனையான காரியம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள காசு இருக்கு, நகை இருக்கு, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, வீட்டுல சம்பத்து, செல்வம் எல்லாமே செழிப்பா இருக்கு. ஆனா இயேசு இல்லையே. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது வெறுமையான ஒரு படகா இருக்கும். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்?
அவனோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் கல்யாணம் முடிஞ்சு 6 வருஷம் ஆச்சு. கோடிக்கணக்கில் சொத்து இருக்கான். ஃபாரினில் கம்பெனி இருக்கு, இந்தியாவில் கம்பெனி இருக்கு. அப்போ அந்த குடும்பத்தில் ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, மருமக பிரிஞ்சு போயிட்டா, பையன் போய் கூப்பிட்டாலும் நான் எங்கள் அம்மா வீட்டிலே இருக்கேங்க. கல்யாணம் முடிஞ்சு 6 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லை. என் பையன் நைட் நேரத்தில் தண்ணி அடிச்சிருந்தான். சில நேரத்தில் வீட்டில் மாடியில் சண்டை போடுற மாதிரி தெரியும். இப்போ பார்த்தா பிரிஞ்சு போயிட்டா. கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, ஆனால் நிம்மதி மட்டும்தான் இல்லை. என்ன காரணம்? கர்த்தரை விட்டு தள்ளி போகிற ஒரு வாழ்க்கை. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? கர்த்தரை விட்டு தள்ளி போகிற ஒரு வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிற குடும்பம் தான், விசுவாசத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் பாவம் தொடருது. எந்தெந்த வீட்டுக்குள்ள பாவம் தொடருதோ அங்க சத்துரு உள்ள வாரான். நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் என் கூட ஆவியானவர் எங்கெல்லாம் பேசுறாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சின்ன பாவம் வந்துட்டுன்னா கண்டித்து உணர்த்துறாரு. பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிருதான், தேவனுடைய பாதுகாப்பு இழந்து போயிருதான், நஷ்டம் வருது வீட்டுக்குள்ள. என் வாழ்க்கையில நான் ரியலா அனுபவிச்சிருக்கேன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டா, அந்த வீட்டில் இருக்கிற பணம்லாம் திரளாக ராஜாட்ட போயிடும். நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வருமானம் ஃபுல்லா எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா திரளா அது வெளியில போயிட்டு இருக்கு. கிறிஸ்டியன் தான், வேதக்காரங்க தான், சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான், வார வாரம் தவறாம போற பிள்ளைகள் தான், ஆவிக்குரிய பிள்ளைகள் தான், முழு பைபிளை வாசித்த பிள்ளைகள் தான், தரிசனம் பார்க்குற பிள்ளைகள் தான், சொப்பனம் பார்க்குற பிள்ளைகள் தான், தீர்க்க தரிசனம் சொல்ற பிள்ளைகள் தான், அபிஷேகத்தை பெற்று கொண்ட பிள்ளைகள் தான், கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்ச பிள்ளைகள் தான். ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா பின்மாற்றம். இந்த பின்மாற்றம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வேதனை இருக்கு சார். நான் பைபிள் வாசித்து பார்த்ததுல இந்த வேதனை எங்கிருந்து வருது, ஏன் வருது, ஏன் நிறைய வீட்டுக்குள்ள வேதனை மட்டும்தான் இருக்கு, ஏன் ஏன் ஏன்? இதுதான் எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி. ஏன்னா எங்க வீட்டு என்னை சின்ன வயசுல சர்ச்சுக்கு கூட்டு போனாங்க. நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்து பழக்கம் இல்லை. சர்ச்சில் தான் கல்யாணம் முடிஞ்சுது, சர்ச்சில் தான் ஞானஸ்நானம் எடுத்துக்கேன், சர்ச்சில் தான் திருடப்படுத்தல் படித்தேன், சர்ச்சுக்கு போகிற பையன்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை, பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட அனுபவம் இல்லை, ஆவிக்குரிய அனுபவம் இல்லை, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல, ஜெபிக்கிற அனுபவம் இல்லை. விக்கிரத்தை தேடினேன், விக்கிரத்துக்கு சிலை வழிபாடுக்கு போனேன், மாந்திரிகத்துக்கு பணம் கொடுத்தேன், மனுஷனை நம்பி பின்னாடி போனேன். ஒரு 13 லட்ச ரூபா கிட்ட இல்லை செலவாயிருக்கு. ஒரு வருஷம் 2 வருஷம் 13 வருஷம். என்னுடைய வாழ்க்கையில பல லட்சங்கள் மாந்திரியத்துக்கு விக்கிரத்துக்கு கொடுத்து நடு ரோட்டில் வந்து நின்னேன். நடு ரோட்டில் நின்ட்டேன். கையில் 1 ரூபா கூட இருக்காது, 10 பைசா இருக்காது. நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். அப்பந்தான் யோசித்து பார்த்தேன், எங்கெல்லாம் தப்பு பண்ண ஆரம்பிச்சேன், எங்கெல்லாம் தப்பு இருக்கு, என்னோட வாழ்க்கையில எதனால நஷ்டங்கள் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் தான்ப்பா. என் வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில எதனால பிசாசு தொடருது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில தோல்வி, என்னோட வாழ்க்கையில எதனால கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், ஒவ்வொன்றா உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தரோட கிருபையினாலே அனுதின வாழ்க்கையிலே எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு வழி விலகுறேன், ஒவ்வொரு காரியங்கள் ஆவியானவர்
வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். அது சின்ன பாவமா இருக்கலாம், பெரிய பாவமா இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் போது அந்த காரியத்திலே நிப்பாட்டி நம்ம செக் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். ஒரு குடும்பம் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக பொய் பேசக்கூடாது. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கு? பொய் தான் இருக்கு. நல்ல இஷ்டம் போல காலையில இருந்து ராத்திரி வரைய பொய் பேசிட்டு இருப்பாங்க. பொய் பேசினால் பைபிள் என்ன தண்டனை கொடுக்கும் அப்படின்னா 2ஆம் மரணமாகி அக்கினி கடல். பொய் பேசினாலும் இவ்வளவு தண்டனை இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளு, சர்ச்சைக்கு போற பிள்ளைகளு, ஆவிக்குரிய பிள்ளைகளு, அவனோட வாழ்க்கையில எது தொடருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொய். என்னுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது எங்கெல்லாம் மிஸ்டேக் இருந்துச்சு, எப்படிலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனேன், எதெல்லாம் பாவம், இதை மட்டுமே ஆவியானவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சு. ஏன்னா பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும் அப்படின்னா ஒரு மனுஷன் துன்மார்க்கமான வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பணும். துன்மார்க்கமான வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பினா மட்டும்தான் அந்த மோட்சத்துக்கு போற வழியே கிடைக்கும். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போற வழி நமக்கு கிடைக்கும். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா இயேசு சொல்றார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்னா அவன் பாவத்தை வெறுக்கணும், உலகத்தை வெறுக்கணும், கண்களின் இச்சையை வெறுக்கணும், மாம்சத்தின் இச்சையை வெறுக்கணும், ஜீவனத்தின் பெருமை வெறுக்கணும், துன்மார்க்கமான வாழ்க்கையை வெறுக்கணும், அநியாயமா எதெல்லாம் எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்களோ எல்லாத்தையும் வெறுக்கணும். எந்த ஒரு காரியத்திலையும் போய் பணத்துக்காக பொய் பேசக்கூடாது. பணத்துக்காக ஒரு வாழ்க்கை, மாயமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. இப்படி பைபிள்ல கையில எடுத்து வாசிக்கும் போது ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. சரி, இன்னைக்கு காலையில செய்தி என்னன்னே அப்படின்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இன்றும் நமக்காக பிதானிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம். கொரோனாக்கு முன்னாடி சில இடங்கள்லாம் 1 லட்சம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த இடம் பார்த்தா 5 லட்சங்காங்க, 6 லட்சங்காங்க, 4 லட்சங்காங்க. இது கூடல என்ன நடந்துச்சு சொல்லி பார்க்கும்போது புரோக்கர் இடத்த ஃபுல்லா ரேட்டு எல்லாம் பொய் 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 பொய், அநியாயமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேக வேகமா வேக வேகமா வேக வேகமா சொத்து சேர்க்கிறாங்க. சரி, ஒரு மனுஷன் செத்து போறான்ப்பா, ஒரு 50 லட்ச ரூபா சேர்த்துருக்காங்க, 1 கோடி ரூபா சேர்த்துருக்காங்க. செத்து போனதுக்கு அப்புறம் கல்லறையில் வைக்கும்போது அந்த பணத்தை வைக்கிறாங்களா? கிடையாது. எப்படி பிறக்கும்போது தாயின் வயிற்றில் வெளியே வந்தாங்களோ அதே போலதான் கடைசியில போகும்போது போறாங்க. நிர்வாணமா வந்தேன், நிர்வாணமா போறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் அது பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னா இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு என் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டீங்கப்பா, உண்மை நான் ஏற்றுக்கொள்றேன்ப்பா. உலக இரட்சகரா வெளிப்பட்டீங்களே, உண்மை நான் ஏற்றுக்கொள்றேன்ப்பா. எனக்காக தானப்பா வெளிப்பட்டீங்க. அவரிடத்தில் பாவம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அவரிடத்தில் பாவம் இல்லை. வானத்திலிருந்து இறங்கி ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் பாக்குறீங்களோ, யூடியூப் சேனலுடைய பெயர் என்ன அப்படின்னா தேவன் அருளிய அப்பம். தேவன் அருளிய அப்பம் அப்படின்னா அர்த்தம் என்னன்னே அப்படின்னா, வானத்திலிருந்து இறங்கி, வானத்திலிருந்து இறங்கி இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தார்.
எதுக்காக வந்தார் அப்படின்னா, உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கணுமா. எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். நம்ம எல்லாரும் பிறக்கும்போது இந்த பூமியில நல்லா வாழணும்னு நினைச்சு நம்ம பிறப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது எப்படி வந்தார்? உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அப்ப நம்ம வாழ்க்கையிலே நமக்கு ஜீவன் வேணும் அப்படின்னா, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா, அதுக்கு என்ன குவாலிட்டி? அதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில இருக்கிறேன். இப்ப நான் ஒரு அமெரிக்கா இல்ல லண்டன் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போகணும். பாஸ்போர்ட் எல்லாம் சரிதான். அவங்க கவர்மெண்ட் எல்லாம் செக் பண்ணும். அதுல எல்லாத்துலயும் டிக் ஆனா மட்டும்தான் நான் வெளிநாட்டுக்கு போக முடியும். ஒரு ஃபிளைட்ல ஒரு நாள் போறதுக்கு ஏகப்பட்ட செக்கிங். அவங்க கேட்ட ஃபுல்லா கரெக்டா இருக்கணும். அதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போக முடியுது. இதுக்கே இவ்வளவு செக்கிங் இருக்கும்போது, இதுக்கே இவ்வளவு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கும்போது, இதுக்கே ஒரு பாஸ்போர்ட் தேவை இருக்கும்போது, நம்ம பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா, நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்து தந்திருக்காரு, நீதியின் சால்வை தந்திருக்காரு. அதெல்லாம் கரை திரை இல்லாம இருக்கணுமா. வெண் வஸ்திரம் தற்பிக்கப்பட்டவர்களாய் அவரோட நம்ம நடக்கணும் அப்படின்னா, இந்த பூமியில பரிசுத்தமா வாழணுமா, நீதியை பின்பற்றணுமா. ஒரு மனுஷன் நீதியை பின்பற்றணும் அப்படின்னா, முதல்ல அவன் பாவத்தை வெறுக்கணும். சி, இந்த பாவம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை வெறுக்கணும். பாவத்தை வெறுத்தா மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை முதல்ல ஆசீர்வாதமா மாறும். கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடும் போது வீட்டில் எல்லா வீட்லயும் டெக்கரேஷன் நடக்கு. ஸ்டார் வாங்கி போடுறாங்க, கலர் கலரா லைட் வாங்கி போடுறாங்க, சில வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறாங்க, புது ட்ரெஸ் வாங்குறாங்க, வீடை ஃபுல்லாக கிளீன் பண்ணுறாங்க, சர்ச்சில் ஏகப்பட்ட ப்ரோக்ராம் நடக்கு. எல்லாம் நடக்குப்பா. என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும்னா, என் இருதயம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு தடையா எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும்தான் அந்த கிறிஸ்துமஸ் நமக்கு சமாதானமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலையா இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுறாங்க. ஆனா செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி போய் கிடக்குறாங்க. எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு வேற நாட்டுல இருந்து. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? பிரதர், எனக்கு 45 வயசு ஆகுது. உங்க செய்தி நான் கேட்டேன். நான் வாலிப வயசுல நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தான். எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன். சொந்த ஊருக்குலாம் நான் வரல. 20 வருஷம் தாண்டிட்டு 21 வருஷம் ஆயிட்டு. இந்த 21 வருஷமும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் மட்டும் எடுத்து வாசிக்கல. என்ன என் கணவருக்கு ரட்சிக்கப்படலை. அவர் விக்கிரக ஆராதனை. அதனால நான் இருக்கிற இடத்துல சர்ச்சைக்கு போக முடியாது. விரும்பி திருமணம் முடித்தோம். இன்னைக்கு நான் வேற நாட்டில் இருக்கிறேன். ஆன்லைன்ல நான் படம் பார்த்துட்டு தேவையில்லா வீடியோ பார்த்துட்டு என்னோட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் வீட்டில் தான் இருந்தேன். நான் வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்ததுனால வாலிப வயசுல நான் தேவனோட சில பொருத்ததெல்லாம் பண்ணியிருந்தேன். ஆனா திருமணம் முடிந்து 20 வருஷம் தாண்டிட்டு உங்க செய்தி கேட்டதுக்கு அப்புறம் ஒரு குத்தப்பட்டவளாக நான் இருக்கிற இடத்துல மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். நான் இருக்கிற நாட்டுல நான் சர்ச்சைக்கு போக முடியாது. கணவருக்கு பிடிக்காது. ஆன்லைன்ல பார்க்கும்போது செய்தி கேட்டேன்.
20 வருஷமா கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருந்தேன். என்கிட்ட ஒரு பைபிள் இருக்கு. அந்த பைபிளை நான் இப்ப வீட்டுல கையில எடுத்து வாசித்துட்டு இருக்கேன். பழைய ஏற்பாடு நான் பாதி வாசித்து முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்க செய்திய ஒரு சில மாசமா நான் கேட்கிறேன். இப்ப எனக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் குறைஞ்சது கிடைச்சிருக்கு. அந்த 6 மணி நேரம் நான் செல்போன் பார்க்கறத விட்டுட்டேன். இந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படியே நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நான் எதெல்லாம் இழந்து போனேன், இன்னைக்கு மறுபடியும் நான் தேவனோட ஒப்புரவாயிருக்கேன். அதை சாட்சியா சொல்றதுக்கு நான் உங்களை கூப்பிட்டேன் பிரதர். நான் பைபிள் வாசிக்கிறேன் பிரதர் அப்படின்னாங்க. அவங்க வேற நாட்டுல இருக்கிறாங்க. இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சர்ச்சுக்கு போன பிள்ளைகள் தான். ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா இருதயத்துக்குள்ள இயேசு இருக்காரா? ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா சடங்காச்சாரத்துல போயாச்சு, ஆவியும் இல்லை அனலும் இல்லை, வாந்தி பண்ணி போடுவாராம். இருதயத்துல இயேசு இல்லை, ஏன்டா வாழ்றோம், எதுக்கு வாழணும், அப்படி ஒரு பல எண்ணங்களோடு தான் ஜனங்கள் வாழ்றாங்களே தவிர ஒரு சந்தோஷமா வாழ்ந்தேன், ஒரு சமாதானமா வாழ்ந்தேன், எனக்குள்ள ஒரு நித்திய மகிழ்ச்சி இருக்கு, எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, நான் இப்ப பாவத்துக்குள்ள அடிமையா இல்லை, நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது, நான் இப்ப தேவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி இப்ப அப்படி போனா நல்லா இருக்கும். இப்ப அப்படிப்பட்ட ஜனங்கள் எங்க போயிட்டாங்க? ஆவிக்குரிய திருச்சபைக்கு போறவங்களும் சரி, எல்லா பக்கமும் சர்ச்சைக்கு போறவங்களும் சரி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உடனே போய் சொல்லிட்டு ஓடி போயிருக்காங்க. நிறைய குடும்பத்துல பொய் ரொம்ப நார்மலா கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருந்துச்சு, இப்ப கர்த்தரை குறித்து ஒரு பயத்தை காணோம். ஜனங்கள் ஃபுல்லா எப்படி இருக்காங்க அப்படின்னா, எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்கள்ல தடுமாற்றம், சிந்தனை, தேவையில்லாத காரியத்திலே, வீணான காரியத்திலே அடிமை. இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நிறைய குடும்பத்துல தலைய குனிஞ்சிட்டு நிற்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, டீச்சர் கேட்பாங்க, டேய் அம்மா படம் படிச்சுட்டியா அப்படிம்பாங்க. இல்லை டீச்சர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே அமைதியா இருப்பாங்க. அப்பவுமே டீச்சர் யோசிச்சுருவாங்க, இவன் இன்னும் பாடம் படிக்கல. உடனே அடுத்த கேள்வி கேட்பாங்க, இப்படி இருந்தா எக்ஸாம்ல எப்படி பாஸ் ஆக முடியும், எப்படி அடுத்த கிளாஸ் போக முடியும் அப்படிம்பாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய டெஸ்ட் இருக்கு, நிறைய பாஸ் பண்ணணும், அப்பதான் உங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. சின்ன சின்ன காரியத்துல ஒரு செல்போனு, ஒரு ஃப்ரெண்டு, கொஞ்சம் பணம் சம்பாதிக்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களே, எவ்வளவு ஒரு கேடான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு ஒரு ஆபத்தான காரியத்துல போய் சிக்கிக்கிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில எதை இழந்துட்டாங்க அப்படின்னா, தேவனுடைய கிருபை இழந்துட்டாங்க. சில குடும்பத்துல டிசம்பர் 25 தான் சர்ச்சுக்கே வருவாங்க, அதுவரையும் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. அவங்க அவ்வளோ ரொம்ப நல்லவங்க. அப்புறம் புது வருஷத்து அன்னைக்கு சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க. கேட்டா நான் கிறிஸ்துமஸுக்கு கரெக்டா போயிடும் அப்படிம்பாங்க, நான்லாம் சர்ச்சுக்கு போயிடும் அப்படிம்பாங்க. எது வருஷத்துல 2 நாள் போறது, அப்புறம் ஈஸ்டர் ஒரு நாள், ஒரு 3 நாள். பேச்சு பார்த்தா எல்லாம் நான் அவ்வளவு நல்லவன் அப்படிம்பாங்க. நான் பேசுற பேச்சு ஃபுல்லா போய் சர்ச்சில் உள்ள பிள்ளைகள் தான். எத்தனை குடும்பம் கர்த்தரை விட்டு வழி விலகி
கர்த்தரை விட்டு வழி விலகி வாழ்ந்தால் பரலோகம் துக்கப்படும். இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நானும் சின்ன வயசுல சர்ச்சுக்கெல்லாம் போனேன்ப்பா, ரட்சிக்கப்படல, பாவத்திலிருந்து வெளியில வரல, தொடர்ந்து பாவம் தான் இருந்துச்சு வாழ்க்கையில. என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டனோ, எனக்குள்ள வந்தாரோ, தேவ அன்பு என்னைக்கு எனக்குள்ள ஊற்றப்பட்டுச்சோ, என்னைக்கு பரிசுத்த ஆவியார் என் கூட பேச ஆரம்பிச்சாரோ, அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் வளர முடியும். ஏன்னா நிறைய குடும்பத்திலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுறாங்க, வீட்டுல எல்லாம் டெக்கரேஷன் பண்றாங்க, வாழ்க்கையில எல்லாமே பண்றாங்க. இருதயம் புதுசாயிட்டா, கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற நாம், நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா? அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். அவரிடத்துல பாவம் இல்லப்பா. 1 பேதுரு 1:19-20 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்ம மீட்கப்பட்டாச்சா? இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டாச்சா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்ம வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்கா? அந்த அனுபவம்னு என்ன தெரியுமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தம், அந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கா? இன்னும் பாவத்திலே அடிமையா வாழ்ற வாழ்க்கையா இருக்கா? ஏன்னா என் வாழ்க்கையில நான் பாவத்தில் அடிமையில வாழ்ந்ததுனால எனக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஒரு செய்தி பேசும்போது 100% இயேசுவோட நடக்கணும், ஏனோக்கை போல இயேசுவோட நடக்கணும், நோவாவை போல பேழையை உண்டு பண்ணணும் அப்படின்னா, அந்த பேழையை உண்டு பண்றதுக்கு ஒரு காலம் வச்சிருந்தாரு. அந்த காலத்துல மட்டும்தான் அந்த பேழையை உண்டு பண்ண முடியும். தேவனோடு நடக்கணும் அப்படின்னா அவங்களோட இருதயத்துக்குள்ள வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்க இருதயம் தேவனுக்காக உள்ள இருதயமா இருக்கணும். அவங்கதான் தேவனோடு நடக்க முடியும். என் வாழ்க்கையில 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில தேவனோடு நடக்கணும்னா என்ன, பாவம்னா என்ன, எது ஒரு மனுஷனை ஆளுகை செய்து பரலோகத்துக்கு போறதுக்கு எத்தனை காரியங்கள் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இருக்கு, எதெல்லாம் விட்டுட்டு வெளியில வரணும். சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கு, மறுபடியும் பாவத்திலே வாழிற ஜனங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வீட்டு பிரச்சனை இல்லை, 2 வீட்டு பிரச்சனை இல்லை, ஒரு நாட்டில் உள்ள பிரச்சனை போல இது. நல்லா ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான்லாம் அபிஷேகத்தை நிரம்பிட்டேன், நான்லாம் அந்நிய பாஷை பேசுறேன், நான்லாம் தரிசனம் பார்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா உள்ள என்ன இல்லைன்னா அன்பு இல்லை. புருஷன் பொண்டாட்டில சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க. நான் சொல்றது உண்மைப்பா. சில வீட்டிலலாம் புருஷனை மன்னிக்க முடியல, மனைவிட்ட இறங்கி பேச முடியல, அன்பு உள்ள இல்லை, அன்பு உள்ள இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ ஒரு குடும்பம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னிக்கிறாருப்பா. ரவிராஜ் அதனால உயிரோட இருக்கேன். என் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிச்சாரு. ஒரு மனுஷன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்போது தேவனிடத்துல இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறான். என் வாழ்க்கையில எனக்கு தேவன் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காரு. இந்த பூமியில ஒரு குடும்பமா வாழணும் அப்படின்னா தேவன் நமக்கு கிருபை தராரு. அவர் கோவப்பட்டா ஒரு இமை பொழுதுல ஒரு பூமியே காணாம போயிடும். ஒரு இமை பொழுதுல பூமி ஃபுல்லா அழிஞ்சிரும். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் 1000 கோடி சொத்து வச்சிருக்கேன், 2000 கோடி சொத்து வச்சிருக்கேன்,
அதை வச்சு என்ன செய்ய? காலையில் ஒரு 3 இட்லி சாப்பிட போகிறாங்க, மத்தியானம் கொஞ்சம் சோறு சாப்பிட போகிறாங்க, நைட்டு கொஞ்சம் டிஃபன், அவ்வளோதான். மனுஷனுக்குள்ள எவ்வளோ பெருமை இருக்கு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுகிற பிள்ளைகள் உண்மையிலேயே தேவனுக்கு நம்ம முதலிடம் கொடுத்துட்டோமா? தீமையை விட்டு விலகி நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்றோமா? இதெல்லாம் இப்படிலாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் மட்டும்தான் அந்த கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது, ஐயா என் வாழ்க்கையிலலாம் பாவமே இல்லையா, என் இதயத்துல இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்காரு, நான் கிறிஸ்துனுடைய பிறப்பை நான் சந்தோஷமா கொண்டாடுறேன் ஐயா, எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, எங்க குடும்ப தலைவர் இயேசு கிறிஸ்து, எங்க வீட்டுல பாவம்லாம் கிடையாது, பிசாசுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கல, எங்க வீட்டுல யாரும் நாடகம் பார்க்க மாட்டாங்க, யாரும் படம் பார்க்க மாட்டாங்க, யாரும் கேம் அடிமை பண்ண மாட்டாங்க, அடுத்த வீட்டு சொத்தை கொள்ளடிக்க மாட்டாங்க, நாங்க ஏமாத்த மாட்டோம், நாங்க நேர்மையா வாழ்வோம், நாங்க உண்மையா வாழ்வோம், நாங்க பரிசுத்தமா வாழ்வோம், நாங்க தேவனோட வார்த்தை கீழ்ப்படியும், நாங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கும், எங்க வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கு, நாங்க கர்த்தரை விட்டு எந்த ஒரு காரியத்தை தள்ளி போறேன், அது எத்தனை லட்சம் ரூபா இருந்தாலும் சரி, அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தால் அவங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து, அவங்க குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து, அவங்களோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து. எனக்கு தெரிஞ்சு சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை, ஏதோ கடமைக்கு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டு மறுபடியும் பாவத்துக்குள்ளே, மறுபடியும் பாவத்துக்குள்ளே, மறுபடியும் பாவத்துக்குள்ளே. சர்ச்சு நடந்துட்டு இருக்கு, செல்போன்ல பேசிட்டு இருக்கிறாங்க துணிகரமாக, அதுவும் தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. கர்த்தரை குறித்து பயம் இல்லை. கேட்டா சர்ச்சில் ஒரு மூப்பர் பொசிஷன்ல இருக்காங்க, சர்ச்சு நடந்துட்டு இருக்கும்போது வாலிப பையங்க செல்போன்ல பல மணி நேரம் வெளியில பேசுற மாதிரி சர்ச்சுக்குள்ள சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க, செல்போனை கையில வச்சுக்கிட்டு. சர்ச்சுக்குள்ளே துணிகரம். கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடும் போது நமக்காக அவர் ஜீவனை தந்திருக்காரு. உலகத்தினுடைய எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். அவர் நம்மளை மீட்டெடுக்க தான் வெளிப்பட்டார். நம்ம இன்னைக்கு மீட்கப்பட்ட ஜனமா இருக்கிறோமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீட்கப்பட்டால், இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீட்கப்பட்டால் அப்படி சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீட்கப்பட்டால் என்னுடைய வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. ஆவியானவர் உள்ள வரும்போது பாவம்லாம் உள்ள இருக்காது. ரவிராஜ் இந்த நிமிஷம் வரைய உயிரோட இருக்கேன் அப்படின்னா எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்களை ஆவியான வெளிப்படுத்திட்டு இருப்பார். வசனத்தை வாசிக்கும் போது வசனத்து மூலியமா பேசிட்டு இருப்பாரு. மனம் திரும்பினா நித்திய ஜீவனுப்பா, மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறணுமா. ஐயா நான் பரலோகத்துக்கு போகணுயா, எனக்கு அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். இந்த பூமியில நான் எவ்வளோ சொத்து சேர்த்துடலாம், அதை வச்சு என்ன செய்ய? ஒரு சின்ன தலைவலி வந்துச்சுன்னா என்ன செய்யன்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சோண்டு ப்ரெஷர் வந்துட்டு, கொஞ்சோண்டு சுகர் வந்துட்டு, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் டாக்டர் சொன்ன மாதிரி தான் சாப்பிடணும். இதெல்லாம் உண்மையா பொய்யா? நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நான் கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு மகனா இருக்கணும். அந்த வாழ்க்கையில இருக்கிற சமாதானம் உலகத்துல எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் 2 பகுதியா சொல்ல முடியும். பழைய வாழ்க்கை, புது வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, புது வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, புது வாழ்க்கை. அந்த பழைய வாழ்க்கை எப்படின்னே இருக்கும், அதை கொஞ்சம் திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா,
நான் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் போல நானும் சர்ச்சுக்கு போயிடுவேன். ஆனா வீட்ல போய் நானும் படம் பார்ப்பேன். நானும் நாடகம் பார்ப்பேன். அது பழைய வாழ்க்கை. புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ச்சே! இப்படிலாம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே. இத்தனை வருஷமா நான் சர்ச்சுக்கு போய் என்னோட வாழ்க்கை இப்படி இருந்துச்சே. ஒரு மனமாற்றம் இல்லாம இப்படி வாழ்ந்துட்டேனே. எனக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை தந்திருக்காரே. அவருக்காக நான் என்ன செஞ்சேன்? இந்த பாவத்தை கூட நான் விடலையே. ஐயையோ! அவரை நான் துக்கப்படுத்திட்டேனே. ஆவியான துக்கப்படுத்திட்டேனே. பரலோகத்தை துக்கப்படுத்திட்டேனே. எனக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவை நான் துக்கப்படுத்திட்டேனே. என்னோட வாழ்க்கை இவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கையா? இவ்வளவு ஒரு அசுத்தமான ஒரு வாழ்க்கையா? இவ்வளவு ஒரு அக்கிரமம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா? ஐயையோ! நான் பரலோகத்தை துக்கப்படுத்திட்டேனே அப்படின்னு தனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்ப்பா. எங்கெல்லாம் பாவம் இருக்கோ அங்கெல்லாம் கர்த்தரை விட்டவன் தள்ளி போயிட்டு இருக்கான். மனம் திரும்பும் போதுதான், கிறிஸ்து இதயத்துக்குள்ள வரும்போதுதான் அந்த வாழ்க்கை எப்படி நம்ம வீட்டுல சமையல் பண்ணும்போது இல்லைன்னா ஒரு டீ காபி குடிக்கும்போது சீனி சேர்ப்போம். சுகர் அழகா சொல்லுவோம், சுகர் அப்படிம்போம். அந்த சீனி சேர்த்தா மட்டும்தான் டேஸ்ட். இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்க்கையில வந்தாதான் டேஸ்ட். இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை கசப்பு நிறைந்த வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வந்துட்டார் அப்படின்னா இனிப்பான ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இன்னும் என் வாழ்க்கையில வரல அப்படின்னா கசப்பான ஒரு வாழ்க்கை. அது கசப்பான அனுபவமா தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கையில நான் வாழ்ந்திருக்கேன், நான் சொல்றேன். கசப்பான அனுபவமும் இருக்கும், இனிப்பான ஒரு அனுபவமும் இருக்கும். சிலவங்களுடைய வாழ்க்கையிலே இனிப்பாவும் இருப்பாங்க, கசப்பாவும் இருப்பாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா பாவத்துக்குள்ளே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது, ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, தேவனை தேடும் போது, தேவன் நம்மளை மீட்டெடுக்கிறாரு, தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறாரு. மறுபடியும் உலகத்துக்குள்ள போகும்போது, பாவத்துக்குள்ள போகும்போது, அக்கிரமத்துக்குள்ள போகும்போது அது கசப்பான வாழ்க்கைக்குள்ள போயிரும். அப்புறம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் காணாம போயிரும். அப்புறம் பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கண்ணு குருடாயிரும். அப்புறம் தடவிக்கிட்டு தான் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வளர முடியல, செத்து போன வாழ்க்கையா இருக்கு அப்படின்னா பாவம் நிறைந்த வாழ்க்கை. அது செத்து போன ஒரு வாழ்க்கையா இருக்கும். வருஷம் வருஷம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுவாங்க. அவங்க பார்த்தா மறுபடியும் பாவத்துக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. இது நிறைய குடும்பத்திலே உள்ள காரியத்தை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். அதனால இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில் உள்ள அனுபவத்தையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு பரலோகத்துக்கு போகணும், அவ்வளவுதான். எனக்கு நித்திய ஜீவன் வேணும், அவ்வளவுதான். மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை. இயேசுக்காக வாழ்ந்தால் நித்திய ஜீவன். கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடணும் அப்படின்னா என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா, இருக்காரா, இல்ல நான் எங்கேயாவது அடிமையா இருக்கேனா? இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சாச்சுனாலே வெரி குட் லைஃபா மாறிடும். அவங்களோட வாழ்க்கை இனிப்பான ஒரு வாழ்க்கையா மாறிடும், ஸ்வீட்டான ஒரு வாழ்க்கையா மாறிடும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் 2 விதமான அனுபவம் உள்ள காரியத்தை நம்ம இன்னைக்கு பேசியிருக்கேன். யாரெல்லாம் செய்தி கேட்டீங்களோ கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவாட்டுக்குட்டியா வெளிப்பட்டீங்கப்பா. எங்களோட பாவத்தை எல்லாம் சுமந்து தீக்கிற தேவாட்டுக்குட்டியா வெளிப்பட்டீங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் பாவம் தொடருதோ அந்த பாவத்துக்கு ஒரு முடிவு வேணும்ப்பா. நாங்க கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னா எங்களோட வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாதுப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட ஜனமா, மீட்கப்பட்ட ஜனமா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும்ப்பா. அதுதான்ப்பா பரலோகத்து சந்தோஷம். எத்தனையோ குடும்பத்துல கேட்டாங்க. சில குடும்பத்துலாம் பாவம் தொடருது.
அவங்களுக்கு என்ன செய்யும் தெரிலப்பா. அந்த குடும்பத்தை மீட்டெடுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் இப்படி சொன்னீங்கப்பா. நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறணும்ப்பா. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுடைய பாவம், எங்களோட அக்கிரமம், எங்களோட மீறுதல் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்களே, உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுக்காக தான்ப்பா பூமியில இறங்கி வந்தீங்க. எங்களை மீட்டெடுக்க தேவகுமாரனா வெளிப்பட்டீங்கப்பா. எங்களை மீட்டெடுக்க தான்ப்பா உலக ரட்சகரா வெளிப்பட்டீங்க. உலகத்தின் பாவத்தை சுமந்து தைக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டீங்க. உண்மை அழைக்கிறோம்ப்பா. அப்பா, உங்களை துக்கப்படுத்துற காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கோ அந்த பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு இதயத்தை தாங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. இயேசுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணும். இந்த வருஷம் நாங்கள் கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த வருஷம் 11 மாசம் எங்களை பாதுகாத்தீங்க, கிருபை தாங்கப்பா. 12ஆம் மாசத்துக்குள்ள எங்களை அழைத்து கொண்டு நீங்க கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே குத்தப்பட்டவர்களா செய்தி கேட்டீங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த நாளிலே நீ அர்ப்பணித்தால் கர்த்தர் உன்னை மறுபடியும் புதுப்பிக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அர்ப்பணிங்க, எல்லாரும் அர்ப்பணிங்க. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்க, அர்ப்பணிங்க. ரிது ஹாலபா ஷந்தூரோ லாமா லஹதன மே லாவா லஹர பிலஹரது ஷீபா லஹூர பஹதன மாரதினி கந்தூரோ லாபா கரது ரீஷலஹோ பஹாதி பிலஹ பிலஹரது. போதும், உலகத்துக்காக வேஷம் போட்டு வாழ்ந்த வாழ்க்கை போதும். என் இதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கணும் என்று சில குடும்பத்தில் தீர்மானம் எடுக்கிறீங்க. இந்த தீர்மானத்தை பரலோகம் கவனித்து பார்க்கிறது. தூபாஹபஹா பேஸ்பிஹ பிலஹாரது ரீமஹதனமோ ரதிபி சிபோல்லஹ பிலஹாரது ரது ஷந்தரபலஹோர் பிலஹாஸ் பிலாஹ பிலாரது தினே மாபபலஹோ பலஹா பலாரது லாதுனே மே சே மாலா ஷெதரி பில் பிலஹா பிலாரது ஷிபாலபலஹோ பலஹதி பிலாஹ பிலஹாரது ஷஹது லஹ பிலஹாசி மிஹி பிலஹா துனே கரது. இன்னும் சில குடும்பத்திலே கடினமான ஒரு வாழ்க்கையா இருக்கு. எவ்வளவு தூரம் ஆவியானவர் பேசினாலும் இதயத்தில் உள்ள அந்த காரியங்கள் மாற்றம் இன்னும் வரல. கர்த்தர் இந்த நாளிலும் அன்போடு பேசியிருக்கிறார். அவர் உக்கிரத்தோடு வெளிப்பட்டால் அவருக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது. தூபாஹ தேபி லாஸ்பிஹி பிலாரது ஷதருபலஹத நமஹு பிஹா பிஹா ஷீமாலஹு பிஹா பிஹி பிசி பிஹி லஹபிலாரது ரதுஹ பலஹஸ் தினிமிஹி பிலஹாரி பிலஹரது தூனேஹ மஹாசி பிஹி லஹாசி பிலாரது ஷபலஹு பஹ பிஹிஸ் பிஹி பிலஹ பிலாரது. எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியத்தை மன்னிங்க. மன்னிங்க. எத்தனையோ முறை எச்சரிப்பு கொடுத்துட்டீங்க. தூஹபால ஹஸ்பி கபௌதி பி கேபி தூரி பி கபூதுரி பி கபருதுரி பி கபுதி பி கேதுனா ராதூரி ஷந்த ரபல ஹூரபல ரது ஷலபால தூரபால ரதூரி பலபல பலப ஷபல பலப ரது லாதினி மே லபா லா ஷி பால ஹூரபா ஷதூரபல ரது ஷக தூரி கந்து ரதுரி பி ஷலபபாரதி பி கபுதி பி கேதுனா. எச்சரிப்போடு பேசுறீங்கப்பா. எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. லாது நீமா சீமா குரு லீகா ராத்து டோலரு ஷாபா பாரதூர பல்லஹ திரிபிலா
லீமா லஹா சிமா லா சி பிலா பிலாஹரது ரிபோ ஷபாஹ் பிலாஹ பிலாரது தேனாஹோ மஹஸ் பிலாஹோ பிலாஹ பிலாரது ஷாபாது ஹபஹதே நிமிஹி பிலஹாரி பிலஹரது ரிது ஷதனிமிஹி பிலாஸ் தினிமி லீபா லீபாலரது தினே மஹபிலாசி பிலஹி பிலஹ பிலாரது தூனி ஹாசி மஹு பிலஹாரது ஷேக் அபௌது நஹந்த ரபலரு ஷந்த ரபலஹுரது. சில குடும்பத்திலே தீர்மானம் எடுத்திருக்கீங்க, கர்த்தர் பார்க்கிறார். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ள மறுபடியும் கர்த்தர் உங்களை புதுப்பிக்கிறார். கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் கூட இருப்பார். பயப்படாதே என் சிறு மந்தே என்கிறார். அப்பா, அந்த நாளுக்கு ஸ்தோத்திரம். பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு 1000 சந்ததிக்கு அப்பா ஆசீர்வதிங்கப்பா. 1000 தலைமுறை பார்க்கணும். இந்த பூமியில வாழ்ற காலத்திலே கர்த்தருக்காக மட்டுமே வாழணும். இந்த கடைசி காலத்திலே கர்த்தருக்காக வாழணும். கிருபை செய்யுங்க. எங்க இருதயத்துக்குள்ளே கிறிஸ்து பிறந்திருக்கணும். அதுதான்ப்பா உண்மையான கிறிஸ்மஸ். அந்த கிருபை எல்லாருக்கும் வேணும். எல்லாருக்கும் பெருகட்டும்ப்பா, பெருகட்டும்ப்பா, பெருகட்டும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கணும்ப்பா. தொடர்ந்து பாவத்திலே போராடிட்டு கூடப்பா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேல் அடங்கிப்பா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்களுடைய கிருபை இறங்கி வரட்டும். உங்களுடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும். வேற வேற தேசத்துக்குள்ள இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை தேடணும்ப்பா. பாவத்துல சிக்கிக் கொள்ளக்கூடாது. மதுபானத்துல சிக்கிக் கொள்ளக்கூடாது. விபச்சாரத்துல சிக்கிக் கொள்ளக்கூடாது. போதை அடிமையில சிக்கிக் கொள்ளக்கூடாது. கஞ்சா பழக்கத்துல சிக்கிக் கொள்ளக்கூடாது. தவறான தொடர்புல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தவறான ஃப்ரெண்டுகிட்ட போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. செல்போன்லயோ கேம்லயோ இல்லை ஆன்லைன்லயோ எதுலையும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தேவையில்லாம் நாடம் பார்க்க படம் பார்க்க எதுலையும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகம் பண்ணுங்கப்பா. புதிய ஆவியை கட்டடுங்கப்பா. விசேஷ ஆவியை தாங்கப்பா. கர்த்தருக்கா வாழக்கூடிய கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் வந்து ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. ஞானஸ்தானம் எடுக்கணும்ப்பா. ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும்ப்பா. கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தனி ஜெபம் பண்ற பிள்ளைகளா இருக்கணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஜனங்களையும் உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள வேலை அடைங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் பலவீனத்தோடு எத்தனையோ குடும்பத்தில் காய்ச்சல், சளி, இருமல், வீசிங் ப்ராப்ளம், சில குடும்பத்தில் ஹார்ட் ப்ராப்ளம், சில குடும்பத்தில் கண்ணில் பிரச்சனை, சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான பலவீனம், கேன்சரில் பாதிக்கப்படுவாங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்படுவாங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுவாங்க, ஹார்ட் ப்ராப்ளத்தில் இருக்காங்க. சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான வியாதி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, தலையில் ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன், எத்தனையோ குடும்பத்தில் ஐசியூவில் இருக்காங்க. அப்பா, அந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்படட்டும்ப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. எல்லாரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பலவீனங்களை திறந்து, பண்டசாலை திறந்து அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்துக்கணும் எல்லா குடும்பம் ஆசீர்வதிப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிப்படட்டும் ராஜா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியம் இணைந்துக்கிற குடும்பங்கள் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளுக்குள்ள தேவையெல்லாம் சந்திங்க. கடன் பிரச்சனை இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க, அப்பா உபத்திரத்துல இருக்காங்க, இன்னும் கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுக்காம இருக்காங்க. சில வீட்டில் நிறைய பணம் தேவை இருக்குப்பா. லட்ச லட்சமா கடன் இருக்குப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. இந்த மாசம் பிள்ளைகள் புது ட்ரெஸ் வாங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஏழை எளிய ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்கப்பா. பரலோகம் சந்திக்கணும்ப்பா. பரலோகம் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. புதிய வருஷத்துக்குள்ள நான் கடந்து போக இந்த 11 மாசம் எங்களை பாதுகாத்தீங்களே,
உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. இந்த டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துனுடைய பிறப்பை தியானிக்கிறதுக்கு கிருபை தந்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. இணைந்துக்கிற குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆன்லைன்ல இணைந்துக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி, அப்பா அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி தீமையை விட்டு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. டிரைவிங் லைன்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, எல்லாரையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் ஃபிளைட்ல போறாங்களோ, கப்பல்ல போறாங்களோ, எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க, பாதுகாப்பு தாங்கப்பா. கால வேளையில சில குடும்பத்துல விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க, கம்பெனில ஆபீஸ் வேலை பார்க்கறாங்கப்பா. சில குடும்பத்துல அப்பா கால வேளையில அப்பா பெட்ரோல் பார்க்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறாங்க, நீதிமான் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல அப்பா மிஷனரி ஊழியம் பண்றாங்கப்பா. நிறைய குடும்பத்துல கால வேளையில இணைந்திருக்காங்க. எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க, முத்திரை போடுங்க, முத்திரை போடுங்கப்பா. எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. இந்த நாளிலும் வேதத்தை நாங்கள் தியானித்தோம்ப்பா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவாட்டுக்குட்டி, எங்களுடைய பாவத்தை சுமந்து தீக்கிற தேவாட்டுக்குட்டியை வெளிப்பட்டீங்கப்பா. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தகுதி இல்லாத எங்களுக்கு கிருபை தந்து எங்களை மீட்டெடுக்கிறீங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்கப்பா. இந்த நாளிலும் கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியங்களுக்கு வேண்டாம்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ்றேன் எங்களை தாழ்த்த முடியும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. தேவனர்ல இப்ப மினிஸ்டர்ல ஆசீர்வதித்தாங்கப்பா. இணைந்துள்ள குடும்பங்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. நித்திய ஜீவன்கள் வரணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடும் போது எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும்ப்பா. அதுதான்ப்பா உண்மையான கிறிஸ்துமஸ். அப்படிப்பட்ட கிறிஸ்துமஸ் கொண்டாட கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மீட்டெடுத்து ஜீவனை தந்து கிருபை தந்து உயிர் பிச்சை போட்டு பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அநேகருடைய கண்கள் ஆச்சரியமா இருக்கத்தக்கதாக தேவன் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2008 ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த பையன் பிழைக்க மாட்டான் அப்படின்னாங்க. 2025 உயிரோடக்க தேவன் கிருபை செஞ்சுருக்காரு. 2020 எங்கள் அம்மா உயிரோட இருந்தாங்க. கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மாட்ட பேசும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ வயிற்றில் இருக்கும்போதே மாத்திரை நிறைய எடுத்தேன்டா, நீ தப்பி பிறந்துட்ட. உன்னை நான் வயிற்றில் அழிக்கினா மாத்திரை நிறைய எடுத்தேன், நீ அதில் தப்பிச்சு பிறந்துட்ட அப்படின்னாங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.